முதல்ல நோட்டீஸ் வாசிக்கிறேன், நல்லா வாசிங்க. அப்புறமா நீங்க பொட்டி மடத்துக்கு தனித்தனியா வாசிங்க. சரிப்பா சரிப்பா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோயில் வட்டம் கோவிலிக்கிடங்கு கிராமத்திலே அருள்வாளித்து வருகின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தி சுவாமி, ஸ்ரீ ஜெகதம்பாள், ஸ்ரீ காளியம்மாள், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ கிருஷ்ண கருப்பர், ஸ்ரீ முருகன் மற்றும் பரிவார தேவதைகளின் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்கள் நடைபெறுகிற நாடகம் வள்ளி திருமண நாடகம். இந்த விமர்சையாக இங்கே நடைபெறும் நண்பர்களே. நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாணவர்கள் தென்னக மேடைகளில் வெற்றி பரிசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பிசை வேந்தன் உங்கள் அபிமான செல்வன் ஆத்தூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்களையே வேலன் வேடன் விருது அடிக்க காத்திருக்கின்றார். அதற்கு இணையாக கோயிலின் மணிய கானங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் கோயிலிசை கோகில் வாணி அருமை சகோதரி புதுகை சார்ந்த மங்களாதேவி அவர்கள் இங்கே வெளியாக அடிக்க காத்திருக்கின்றார்கள். பாசக்கார பயவுள்ளையா இருக்கானே, என் மையன் நெஞ்ச நக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலையும். அழகாத அழகாத பாட்டை கட்டிகளா, எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்கும். அழுகாத மக்கள் இல்லை, என்னப்பா மையனை போய் மக்களை வலிக்கிறீங்க? ஒரு அரசியல் அதெல்லாம் சகசம். உனக்கு என்னடா அம்மா தானடா, அவன் இப்போ தாய் பாசத்துக்கு ஏங்குறான் என் மையன். கவலைப்படாத, உனக்கு ஊருக்கு 2 தாய் ரெடி பண்றேன், நீ போய் மடியில குப்புறப்படுத்த அழு. என்னப்பா எனக்கு அம்மா ரெடி பண்ணச்சுன்னா உங்களுக்கு செட்டப் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. எனக்கு அது ரெடி பண்ணாக்கா உனக்கு அம்மா, இல்லைன்னா நீ சும்மா தான் கிடக்கணும். அப்ப வீட்டுல இருக்கிற அம்மா அது கொஞ்சம் ஓய்வுல இருக்கட்டும். உழைச்சு ஓடா போன ஜீவன் அதுல இம்சப்படுத்தப்படா, அது வார்டு ரெஸ்ட்ல இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, அடுத்தபடியாக வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடிக்க தீர வேண்டுமென கச்சை கட்டி கொடுப்பவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார் அன்பு நண்பர் புதுகை சார்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இங்கே நாரதா அடிக்க காத்திருக்கின்றார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்கம் வேணங்களாக பக்க பலமாக இசைக்கு வந்திருக்கின்றார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெலிசத்திரகம் அருமை மகன் மருங்காபுரி சார்ந்த ஜெய் மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமணிய மண்பின்பாளர். வேண்டினால் வேண்டும் வரும் தருபவனே அம்மா அம்மா, வேண்டினால் வேண்டும் வரும் தருபவனே அம்மா அம்மா, எனக்கு ஒரு மதம் தருவாயா, நீ காதலிய கொண்டு வருவாயா, எனக்கு ஒரு மதம் தருவாயா, நீ காதலிய கொண்டு வருவாயா, வேண்டினால் வேண்டும் வரும் தருபவனே அம்மா அம்மா, வேண்டினால் வேண்டும் வரும் தருபவனே அம்மா அம்மா. நல்ல பாட்டு, பக்தி பாட்டு தான். ஆனா உன்னை நல்ல மனுஷன் நினைச்சேன், இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நினைக்கலடா. என்னப்பா என் பிள்ளை நல்ல பேர் எடுப்பேன்னு நினைச்சேன், இவ்வளவு மோசமா இருப்பேன். என்ன தப்பு பண்ண? இப்ப நீங்க சாமி பாட்டு பாடுறான்னா என்னடா பாட்டு பாடுற? வந்தோடனே 2 பாட்டு சாமி பாட்டு பாடிக்கணும். இப்ப பாடினது என்ன பாட்டு? இது சாமிகிட்ட வரம் கேட்டு, சாமிகிட்ட இப்ப வரம் கேட்கலாம். சரி, 2 வரியும் நல்லா இருக்கு. எது? அடுத்து வர்ற வரி சரியில்லை. அடுத்த வரியா? வேற பாட்டு பாடின மேல். ஏப்பா என்ன குறை சொல்லிருங்க. வேண்டினால் வேண்டு வரும் தருபவளே அம்மா அம்மா. ரைட், சரி, ஓகே, நியாயம். எனக்கு ஒரு வரம் தருவாயா, அதுவும் நியாயம். அடுத்து கேட்கறியா? அது கேட்கலாமா? என்ன என் காதலியே கொண்டு வருவாயான்னா மாரியாத்தால மாமாவளை பார்க்க சொல்றாடா. டே, நீ எந்தெந்த பொம்பளை செட் பண்ணி வச்சிருக்கியா அதெல்லாம் கூட்டியாந்து உங்கள்ட்ட ஒப்படைக்கிறதா மாரியாத்தாளுக்கு வேலையா? அது இல்லப்பா, கொண்டு விடுவேன். நீங்க சாமிகிட்ட என்ன வரம் கேட்பீங்க? நான் என்ன கேட்பேன், பொதுவா எல்லாரும் உலகமே நல்லா இருக்கணும், புள்ள விட்டு நல்லா இருக்கணும், கையால் சோத்து கொடுக்கணும் பகவானே, அப்படி கேட்பீங்க. ஆமா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, ஆண்ட அந்த இதுல பொண்ணு கல்யாணம் ஆகல. யாருக்கு? சத்தியம் பண்ண செய்யற தொழில் மேல கோயில் முன்னாடி உட்காந்துட்டு அந்த மாதிரி போய் சொல்ல தவறு. இதுல என்னடா பெரிய நம்மளால நடிகர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், மேடையில வயசை சொன்னா ரொம்ப அசிங்கம் நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இல்லை, நம்ம உள்ள வயசை சொல்றேன். கல்யாணம் பண்ணிட்டோம் சொல்றோம், பண்ணல சொல்ல போறேன். இந்த ஊர்ல உனக்கு பொண்ணு கொடுக்க போறாங்களா? கல்யாணம் பண்ணலன்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு மம்பட்டி கல்யாணம் தான் நீ பாக்கி முகர கட்டையை பாரு. எனக்கு அது ஒண்ணு மட்டும் பிடிக்காது. நான் எல்லாம் உண்மையை ஓப்பனா பேசுவேன். என்னுடைய வயசு என்ன கணக்கா சொல்லுவேன். இதுல என்ன வெக்க என்ன? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, அது வேற பிரச்சனை. மண்ணில சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்பா, கேளுங்கப்பா.
மேட்ரு தெரிஞ்சு போச்சா? மேட்ரு தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகலன்னு என்ன கல்யாணம் ஆகல? என்ன கல்யாணம்? 60 கல்யாணம்னு ஆகல. ஓஹோ, அதுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷம் போகட்டும்னு. ஓ இப்படியும் பேசலாம். எப்படியும் பேசலாம், அதுக்கெல்லாம் அனுபவம் வேணாம். இன்னும் பத்தாததெல்லாம் மேட்ரு தெரிஞ்சு போச்சுன்னா அப்படித்தான் மாறிக்கணும். என்ன பேசாம போயிட்டே இருக்கணும் ரூட்டை பிடிச்சி. இந்த அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. மிகச்சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக இதுக்குத்தான் அவனை கட்சி மூஞ்சில கட்டி உட்கார்றாங்கன்னு கேட்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய விருதுகள் பண்ணாங்க மாமா, கலப்புங்க மாமா. அண்ணாதுரை அவர்கள் மிருதகம் அண்ட் டோலக் அண்ட் தபலா. நல்லா கதை வளைச்சிருக்கணும் மாமா. நல்லா மாமியால நினைச்சுட்டு அடிக்க. சிறப்பு. எனக்கு மிருதங்கார பேரெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆல்ரவுண்டுக்கார பற்றியும் பிரச்சனை. மாப்பிள்ள தங்கமானவன், அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. மாமே அவரை பற்றியும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பெட்டிக்கார பையனை நினைச்சுதான் கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கு. அப்புறம் மேட்ரு சொல்றேன், அதுக்கு என்ன காரணம்ங்கிறத பின்னாடி சொல்றேன். ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை. மாப்பிள்ள நாளைக்கு பிரியாணி ரெடி தானே? ஓகே ஓகே. சிட்டி பாபு அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் சித்தமன் மகிழ்ப்பாங்க. உட்கார்ந்து பேட்டரி கிளம்புடா. தப்பிச்சு பொழைச்சிட்டான். தாய் பேர் சொல்லி ஒடையாந்துட்டான். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கிறோம், ஒன்றும் பயப்படாது. பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஆத்தா புண்ணியத்துல எந்த குறையும் வராது. நீங்க வரணும் மாப்பிள்ள, தப்பில்ல. நம்ம மாதிரி கிராமத்துல வந்து பெரியவங்களுடைய ஆசிரியர், நம்ம தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சா ஓஹோன்னு வந்துருவேன். மாப்பிள்ளைகிட்ட நிறைய தொழில் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒரு சிறந்த சமையல் மாஸ்டர். பிரியாணி அருமையா போடுவேன். நாளைக்கு நிறைய கிராக்கி பக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கிராக்கி அதெல்லாம் விட்டு எடுத்தா நாடத்துக்கு வந்திருக்கேன். நாளைக்கு போய் செஞ்சுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சைக்கிள் ரிப்பேர் பார்ப்பாரு மாப்பிள்ள. பல தொழில் கையில் வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேட்டு விடுவேன். ஆமாம், நாடகத்தை வேட்டு விட்டுறாம இருக்கணும், அதுதான் முக்கியம். நாடகத்துக்கு வேட்டு விடு. ஐயா சொன்ன இல்லையா, பிரியாணி மாற்று, சைக்கிள், போக்குவரத்து நிறைய இருக்குல்ல. ஆக இங்கே தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு மாமா, என்னுடைய தாயாருடைய கூட பிறந்த சகோதரர், என்னுடைய தாய் மாமா, என்னுடைய சகலை. என்னது மாமாவா சகலையா? 2 முறை வருது. அது என்ன பண்ணி, ஒரு முறை வந்து மாமே தாய் மாமே, இன்னொரு முறை சகலை வருது. எப்படி அது ஒரே இடத்துல 2 பேரும் தண்ணியை போட்டு பழகிட்டாங்கிறது, அது என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏப்பா, நீங்க 2 பேரும் தான் தண்ணியை போட்டு பழகினீங்க, அந்த பொம்பளையுமா? அப்புறம் கம்பெனி கொடுக்க வேண்டாமா? 2 பேரும் முரட்டு போயிடுவேன். ஆடி தவிர்த்து போட மாட்டோம். அரசியல் சோதி மாமா. ரைட்.
மாதிரி சண்டை கொடுக்காம இருக்கலாம். சரியா? பப்புனாக நடித்தவங்களை எல்லாம் மிகளுக்கு காத்திருக்கேன். ஆர்பி அறிஞர் நாகினான் பப்புனுக்கு அமைக்க போக்குவரத்து ஒட்டுலசுக்கு சந்து கொண்டு அவன் யாரும் பொம்பளை வச்சோம் கலதா குதிரை மட்டும் நம்மளே அடைக்கணும். அன்பான பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னப்பா? ஆமா, எல்லாம் நாடகம் முடிகிற. ஆமா ஆமா, எல்லாரும் நாடகம் முடிகிற வரைக்கும் இருந்து பாருங்க. ஆமா, முருகனை சந்திக்க நாரதர் தான் வருவாங்க. இன்னைக்கு நம்ம நாடகத்துல முருகனை சந்திக்க ஔவையார் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாரதர் வருவாங்க. ஆமா, கூட்டம் இருக்கும். நம்ம ஊர் கிராமம் அது கண்டிப்பா இருப்பாங்க. அதனால என்ன சொல்ல வர்றேன், அதனால அமைதியா இருந்து நாடகம் விடிய வரையும் பாருங்கன்னு இருக்கேன். இருந்தீங்கன்னா ஔவையாரை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வண்டி ஏறி அது வாட்டு காரைக்குடி போயிடும். இப்ப நீங்க அங்க போய் தான் பார்க்கணும். சில வழியா கூட வரும் பாத்துக்கிறேங்க. என்னுடைய இணைந்த நாட்டியமாட காத்திருக்குன்னா நடன சிங்காரி யாரு, நாட்டிய ஒய்யாரு யாரு, ஏன் பறக்கிற சீக்கிரம் பா சொல்லுவேன்ல. பரவாதி எனக்கு தெரியுமே, சுடுகளிய நாய் உருட்டின மாதிரி சொல்றேன் பாரு. நாட்டிய பேரொளி நெடிய திலகம் புல்கை வாணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அடிமாச்ச கேத்தடிக்க மாடி பொண்ணு சேத்தனைக்க மானே மா கோயில சொன்னனே இவ்வளவு நேரம் பக்கம் மேளத்துல யாரை பத்தியும் கவலை இல்லை, இந்த பெட்டிக்காரன் மேலதான் எனக்கு ஒரு கவலையா இருக்குன்னு. இப்பத்தான் இந்த மேட்டருக்கு வரப்போறேன். கவனிச்சிக்கல, என் பேரை சொல்லும் போது வாயில வாழைப்பழ வச்ச மாதிரி உட்காந்துருந்தேன். ஏதாவது பாட்டுனா நான் ஒரு பாட்டு நம்ம அப்பே வந்திருக்காரு அவருக்காக ஒரு தகப்பனை பத்தி ஒரு பாட்டு பாடுவோம் பண்ணானா பொம்பளை சொன்னோன்னே ஆடி மாசம் காத்தடிக்க அப்புறம் அந்த பிள்ளைய கூட்டு எனக்கு வேண்டாம். எதுக்கு பயந்து வருதுன்னா இந்த டான்ஸ்கார பிள்ளையை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் எனக்கு பெரிய தொல்லை. விடிய வரைக்கும் நான் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா. எந்த பிள்ளைய வந்தாலும் இருக்கேன், அதுல கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. இதே வேலையாத்துறேன். அது என்ன காரணம்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா சொல்லுங்க. காதலுக்கு கண் இல்லைன்னு ஒரு கிராமத்துல பழமொழி. அதுதான் உண்மை. காதலுக்கு மட்டுமா கண் இல்ல, அதை காட்டுல மோசமானது எதிரானா காமத்துக்கு கண் இல்லடானா. காமம் என்பது ஒரு மனிதருக்கு வந்துட்டா எந்த புத்தியும் வேலை செய்யலாது. பஞ்ச புலன்களும் அதுக்குள்ள போய் அடக்கமாயிடும். மூடு, எனக்கு தெரியும். கொட்டை ஓட்டிருக்கேன் பூரா நல்லவன் எடுத்தோமா, நீ ஒரு கொட்டை டபுள் கொட்டை என்னோட பெரிய பிராடு இன்னொரு கொட்டை வேலை செய்ய கொடுத்துருக்கேன். வரட்டேன், நாங்களும் தான் போட்டிருக்கேன். எங்ககிட்டே நடிப்பா அந்த டே பிராடுக்காரன் நாய். இதுல ஏன் காமத்துக்கு கண்ணில்னு சொல்லணும்னா, நல்லா பாருங்க, இந்த பொம்பளை பிள்ளைகளை நோண்டுறேன், இந்த தப்பு தண்டா பண்றேன் மட்டும் சுத்தி 50 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். என்னடா அந்த 50 பேர் அவனை பாக்குறதாவே அவனுக்கு தோணாது. எவனுமே நம்மளை பார்க்கல, நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் தோணும். அதனாலதான் இந்த காமத்துக்கு கண்ணில்லை. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சாமியாருடைய ஆசிரமம். சரி, பிரம்மச்சாரி. அவர் பிரம்மச்சாரி. அவருக்கு ஒரு 10-20 சீடர்கள் இருக்காங்க. எல்லாரும் பிரம்மச்சாரி தான். என்னன்னா அவங்களே சமைக்கணும், அவங்களே சாப்பிடணும், அவங்களே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிக்கணும். எல்லா பெண்களுக்கான வேலை இங்க கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிஷியர்கள்லாம் குருநாதர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி என்ன குருநாதா, நம்மளே சமைக்கிறது, நம்மளே சாப்பிடுறது, நம்மளே கூட்டி பெருக்கிறது சங்கடமா இருக்கு குருநாதா. இந்த கூட்டி பெருக்கி பாத்திரங்களவருக்கு மட்டும் ஒரு பொம்பளையால் வேலைக்கு சேர்த்துக்கலாமே அப்படிங்கிற குருநாதர் சொன்னாராண்டே. நம்ம இருக்கிறது பிரம்மச்சாரியர், பொம்பளையாளுடைய வாடையே இந்த ஆசிரமத்துல படக்கூடாது. அவன் என்ன குருநாதா, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த சோழிமையெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியும் உங்க நம்பிக்கை லட்சணம்னா வேண்டாம். இல்ல குருநாதா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால சின்ன வயசு பிள்ளைய வேலைக்கு வச்சா தான் தப்பு. ஒரு 60-70 வயசு கிழவிய கூட்டுறதுக்கு பாத்திரங்களுக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப குருநாதர் சொன்னாரா, இது சம்பந்தமா உங்களுக்கு நாளைக்கு முடிவு சொல்றேன் சரியா அப்படின்ட்டாரு. சரிங்க பண்ணிட்டேன். ராத்திரி சமையல் என்ன பண்ணாரு, 2 கை உப்பு அள்ளி கூட போட்டார். அதிகமா சாம்பார், ரசம், சாப்பாடு எல்லாத்துலயும் உப்பு கூட. வேற வழியில நீங்க அதைத்தான் தின்னா. உப்பு கட்டியதுன்னு விட்டு வேற சாப்பாடு சாப்பிட போக முடியாது. ஆசிரமத்தை சாப்பாடை தான் சாப்பிடணும். பம்பு கட்டி தின்னுட்டாங்க. உப்பை தின்னவே தண்ணி குடிச்சுதான். வெரி குட், நல்ல பழமொழி. அப்ப உப்பு தின்னுட்டாச்சுன்னா தண்ணி தாகம் அதிகமா இருக்கும்.
ராத்திரி எல்லாரும் படுத்துட்டாங்க. படுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கான நாக்க பிடிச்சி இழுக்குது. தண்ணி தாகம். எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம்னு ஒருத்தர் முழிச்சு பார்த்தான்ல, பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. குருநாதர் எல்லா பையிலும் உள்ள வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டார். ஐயோ, உள்ளுக்குள்ள ஒண்ணு தண்ணி கூட பூரா காலியா கிடக்கு. தண்ணியே இல்ல. அலைகிறேன் கடந்து ஆவு ஆவு ஆவுன்னு பார்த்தா அந்த மூலையில ஒரு பிளாஸ்டிக் வாளியில வாச தொலைக்கிறதுக்கு சாணி வச்சு அந்த சாணி ஊடுறதுக்கு தண்ணி நிறைய ஊத்தி வச்சிருக்கு. இப்படி பார்த்தேன், தண்ணி தாங்க முடியல. சாணி தண்ணி தான் இருக்கு, தெளிவா இருக்கு தண்ணி. பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு 2 கை அள்ளி குடிச்சிட்டு படுத்துட்டேன். அடுத்த ஒருத்தர் எழுந்திரிச்சான், சித்திரவு போல இருக்கு அப்படின்னு தேடினா வேற வழி இல்லை, சாணி தண்ணி தான் இருக்கு. அவன் 2 கை அள்ளி குடிச்சு படுத்துட்டேன். இப்படி ஆளாளுக்கு 2 கை அள்ளி குடிச்சு படுத்தாங்க. காலையில குருநாதர் வந்து கதவை திறந்தாருல, கத்தி குமிக்கிறேன். அம்பிட்டு பேரும், என்ன நீ குருநாதர் மயிரை புடுங்கணும், குருநாதர் ராத்திரி போல உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டேன், தண்ணி இல்லாம செத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு கத்துறேன். இவர் எல்லாத்தையும் பொறுங்கடா பதறாரு அப்படின்னு அப்படியே அந்த மூலையில போய் பார்த்தாரு. எதை? சாணி குண்டா பாக்குறாரு. பார்த்துட்டு கேட்டாரு, என்னடா சாணி ஊறுறதுக்கு தண்ணி அவ்வளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருந்தேன், வெறும் சாணியா இருக்கு, தண்ணியை காணா அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, அவர் என்ன செய்ய முடியும், ராத்திரி எல்லாம் தாகம் தாங்கல, ஆபத்துக்கு பாவம் ஆளுக்கு 2 கை அள்ளி குடிச்சிட்டு படுத்துட்டோம் அப்படின்னாங்க. அப்பதான் குருநாதர் சொன்னார், இதனாலதான் நான் கிழவிக்கு வேலைக்கு வைக்கல இங்க. புரியுதா? தாகம் தாங்களே சாணி தண்ணியை கூட குடிச்சவங்க, காமம் தாங்களே கிளவியை கொண்டு விட்டீங்கன்னா நான் குலக்கேச உள்ள போய் நிக்க முடியாது. இதனாலதான் கிளவினாலும் பரவாயில்ல நீங்க சொன்னீங்க, கிளவியை கூட வேலைக்கு வைக்கப்படாதுன்னு நான் சொன்னேன். இப்ப புரியுதா காமத்துக்கு ஏன் கண்ணு இல்லைன்னு? நீ சாணி தண்ணியை கூட விட மாட்டேன், எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்திருக்கிற சந்தன தண்ணி காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ நக்காம விட மாட்டேன். காரணம் என்ன? நீங்க பெத்த பிள்ளை, என் புத்தி உனக்கு இருந்தா பரவாயில்லையே, நல்லா இல்ல இருப்ப. அதுதான் சந்தேகமா இருக்கும் எனக்கு. இனிமேல் தான் பார்க்க போறோம், பிரச்சனை பிறகு பேசிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப எதுல விட்டேன்? சாணி தண்ணியில நான் விடல, நீ தான் விட்டுக்கிட்டு இருக்க. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிவிற்கு அமைத்து பெருமைப்படுத்த கொண்டிருக்கிறார் ஒளி அண்ட் ஒளி அமைப்பு ஜெயசக்தி ஆடியோஸ் திருப்புணவாசல். அந்த வாசலை தாண்டி வானேன், அங்கனே நிக்குது மிகச்சிறப்பான ஒளிவிற்கு. உண்மையிலேயே மேட் செட் இப்படி இருக்கணும். கண்டிப்பா எவ்வளவு அழகா தெளிவா கீச்சு மூச்சு சத்தம் இல்லாம எவ்வளவு அழகா போட்டிருக்காரு. ஒரு சில ஊர்கள்ல போட்ட சவுண்டு வரும். ஏயா இப்படி சவுண்டு வருது அப்படின்னு கேட்டோம்னா, என்னென்ன பொட்டல் சுத்தி ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றது, எக்கோ வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பொட்டலா இருக்கனால அப்படி தானே வரும். இது ஒருவேளை தொழில் நுணுக்கம் இருக்கும் போல இருக்கு. அன்னைக்கு ஒரு ஊர்ல போயிருந்து சுத்தி கட்டடம், வீடு, கோயில், எதிர்த்தா அப்படி கோயில் இங்கிட்டு பூரா வீடு. அன்னைக்கு ஊன்னு கத்திட்டே இருந்துச்சு. என்ன தம்பி இன்னைக்கு இப்படி கத்துது அப்படின்னு, சுத்தி கட்டடம்னே என்னென்ன செய்ய முடியும், பூரா ரிப்ளை அடிச்சு வருதுன்னு அப்படின்னா. இவன் மைக் செட்டு கட்டணும்னா எங்க கட்டுறது எனக்கு புரியல. பொட்டலா இருந்தா பொட்டலா இருக்குன்றான், கட்டடமா இருந்தா கட்டடமா இருக்கணும். எங்க கட்டுறது, மேல கொண்டு ஆகாயத்துல கட்டி வரலாம். இப்படி சாக்கு சொல்ற பேர் சில பேர் இருக்கா. ஆனா நம்ம செட்டு எங்க கட்டினாலும் இருக்கா, கிளீனா அவங்க டியூட்டியை கண் மாதிரி செஞ்சு அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் அமைக்கக்கூடிய பக்குவம் நம்ம செட்டு கிட்ட இருக்கு. மிக தெளிவா அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒலிபெருக்கிக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நாடகத்திற்கு கொட்டகை அமைப்பு முருகேசன் நீர்குண்டம் சூப்பர் கொட்டகை. உள்ள போய் பாத்தியா, தனி ரூம். என்ன சொல்றீங்க, லேடிஸுக்கு தனியா? என்னது ரூம் எல்லாம் சொல்லுங்க, வேற மாதிரி கேக்குது என் காதுல. ஜென்ஸுக்கு தனியா ரூம், லேடிஸுக்கு தனியா ரூம், லெட்டின் பாத்ரூம் தனித்தனியா. ஒரு அண்ணன் சொன்னேன், அண்ணா முருகேசனே கொஞ்சம் ஏசி இருந்தா நல்லா இருக்கும், வாங்க அடிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அதா அப்படி 2 கீத்தை பிச்சு விட்டு அப்பல ஏசி அதோட ஓசி வராங்க. கூப்பிட்டு அடைக்க சொல்லிவிட்டேன், பூச்சி விட்ட வந்துடும். அது ஒண்ணுதான் பயம். 50 பேர் அருவாளோட ஒடியாண்டாலும் பயப்பட மாட்டேன், சமாளிச்சிருக்கீங்க. 100 பேர் வரட்டும், அருவா கத்தியோட வரட்டும், எதுக்கு அஞ்ச மாட்டேன். நம்ம என்ன மயத்துக்கடா பயப்படணும். 100 பேர் வந்தா என்ன எப்படியும் காலில் விழுந்து கும்பிட போறான், நம்மள என்ன மயத்து கட்டுறான், கட்ட மாட்டேன். அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பயப்படுறது ஒன்னே ஒண்ணு, பூச்சி ஓட்டைகள் தான். அது ஒண்ணுதான் சின்ன வயசுல இருந்து அலர்ஜி. அன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல வயக்காது, அன்னைக்கெல்லாம் சுத்தி கருவக்காடு முள்ளு. சரி, அதை ஒட்டி கொட்டையை போட்டு விட்டாங்க. ஊர்காரரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரிவுல 2 அடி தள்ளி போடக்கூடாத, சுத்தி முள்ளா கிடக்கு, இன்னும் பூச்சி விட்டு வந்து தொலைஞ்சுன்னா எனக்கு அது ஒண்ணுதான்
பயம்னு. பயப்படாதீங்க அறிகிறேன். நம்ம ஊர் மற்ற ஊர் மாதிரி கிடையாது. எந்த பூச்சி பட்டியும் மேடைக்கு வராது அப்படின்னாரு. தெய்வத்துடைய சக்தி அப்படி இருக்கும்போது இருக்கு அப்படியா சாமியோட சக்தி அண்ணே அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல பாம்பு குடி இருக்கிறதுல வேற எந்த பூச்சி பட்டியும் இருக்காது அப்படின்னாரு. கொஞ்சம் தெரியும் உள்ள 50 பாம்பு வரணும். அதோட டேபிள் சேரை போட்டு ஏறி உட்காந்து வந்தேன். கீழே இறங்கலையா? அன்னைக்கு பழகினவன் அந்த சேர்ல உட்காந்து இன்னைக்கும் கீழே கால் இருக்கிறது இல்லை. அதான் நம்ம கொட்டகை அருமையா போட்டிருக்காங்க, சிறப்பான கொட்டகை. மேலும் சீன அமைப்பு அருமை மாமா நாகம்பாள் சீன் கம்பெனி, அது இல்லையா நம்ம அஜய் சீன் கம்பெனி உரிமை தமிழ்ச்செல்வன் வீரமங்கலம் என்பதை அன்போடு தெரிவித்துக் அதற்கு அடைவதே அந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அருமையான எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் அருமையான அதபத்தூர் ஆர்கே வேலாயுதம் அண்ணார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் இந்த நுணுக்கம் எல்லாருக்கும் தெரியுது. யாருக்கு எதை போடணும், போட்டா 10 நூறு கூட வாங்கலாம். ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு, தப்புல நானும் பில்டப் பண்ணி சொல்றேனா இல்லையா? அப்ப ஒரு 200 கூட வாங்கலாம் தானே. இருந்தாலும் இது இயற்கை, மனிதனுடைய சுபாவம். அண்ணன் வேலாயுதம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடியில் கொண்டு சிறப்பாக நாடகத்தை கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை மிக தெல்ல தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் தம்பி பேரணியா அப்ப யூடியூப் அஜய் அஜித் தானா? ஆமா அஜித் தானா? அஜித் வெங்கடேஷ் தான். அன்பு மாப்பிள்ளை இசை புயல் ரெட்டையாள வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல் அவர்கள் இந்த நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இது யார்? ஆர்பி அரிகரன். தம்பி பேரணியா? தம்பி உங்க பேர் சொன்ன தம்பி. ஐயா தெரியல, யாரும் தெரியல. எப்ப சேனல் பேரணியா? ஆர்பி அரியரன். ஆர்பி அரியரன் யார்? நீங்க பத்த பிள்ளைதான் அவன் தெரியுமே. நான் பத்த பிள்ளை ஆர்பி அரியரன் நீங்க சேனல் தான். இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு டெவலப்னா கொஞ்சம் விளம்பரம் தாங்க. இது விளம்பரம் தான், மக்களுக்கு தெரியணும்ல. நல்ல சரக்கா இருந்தாலும் விளம்பரம் இல்லைன்னா ஓடாதுன்னு. அதனால 4 பேர்ட்ட கொஞ்சம் டெவலப் பண்ணி விளம்பரம் பண்ணிக்கணும். என்ன காரணம்னா விளம்பரம் இல்லாத பொருள் விற்பனைக்கு வராது. நல்லா யோசிச்சு பாருங்க, பால் தயிர் மோர் எல்லாம் வீடு வீடா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கறதுக்கு சங்கடப்படுறாங்க. வேணாம் வேணாம் சளி பிடிச்சுக்கும்பா அப்படிங்கிற. ஆனா பட்டச்சாராயத்தை கருவ காட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. திட்டு திட்டுன்னு ஓடி போய் நம்மளால கண்டுபிடிச்சு வாங்குறான். காரணம் ஏன்? என்ன? கெட்டதை தேடி மக்கள் போவான், நல்லதை தேடி வரமாட்டான். நல்லது வீடு தேடி வரும். அதனாலதான் அதுக்கு விளம்பரம் பண்ணுனா தான் கொஞ்சம் வியாபாரம் ஓடும். ஓடுக்காதான் நம்ம சேனலுக்கு விளம்பரம். தயவு செய்து ரசிகர்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலுக்கு ஆர்பி அரிகரன் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவோடு நம்மளுடைய சேனல் வளரும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு, அருமையான சாப்பாடு, அன்னதான சாப்பாடு, மேல சாப்பாடு குமிக்கி எடுத்துக்கிட்டோம்ல. அம்மா இட்லி, கேசரி, பொங்கல், சாம்பார், சட்னி இன்னும் எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிள் கேசரி அப்படியாடா? அது தின்னுட்டு வந்து எனக்கு தெரியல அது என்னன்னு. ஆனா என்னமோ இனிப்பா இருந்துச்சா தெரியுது. கேசரி நினைச்சேன். சமயக்காரங்கிறத கரெக்டா சொல்லிப்புறேன் பாரு. அது எதுல செஞ்சதுங்கிறத தொழில் நுணுக்கம். அருமையான சாப்பாடு, வயிறார சோறு போட்டீங்க. ஏன்னா உலகத்திலேயே பெரிய தானம் எதுனா அன்னதானம் தான். ஏன்னா தானத்துல சிறந்து அன்னதானம்னா அதுல முதல்ல நிதானம் வேணும். நிதானம் வேணும் கண்டிப்பா. அதுல பரிமாற அளவுக்கு நிதானம் அவசியம் வேணும். என்ன சொல்றீங்க? நிதானம் இல்லாம பரிமாறினா என்ன கதியாகிறது? அவசியம் வேணாமா? வாங்கிக்கிறப்ப வாங்கிக்கிறேன் ஞாபகம். ஆக நிதானம் இல்லாம பரிமாறினா சுத்தப்படாது. ஆமா. இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் பெரும்பகுதி எங்கேயுமே சாப்பிட போக மாட்டேன். ஏன்? பல பேருக்கு தெரியும். அதுல என்ன மேல நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க. ஊர்களில் கிராமத்தாரே என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க. இவ்வளவு அருமையா செஞ்சு வச்சிருக்கேன், ஒரு பப்புன்னு இறங்கி சாப்பிட வர மாட்டாரா பெரிய வெண்ணு? அவர் இன்னும் பெரிய அல்ப கண்ணடி இருப்பாவன் அப்படிலாம் திட்டிருக்காங்க. நான் சாப்பிட வரக்கூடாதுங்கிற மண்டக்கிறவங்களும் அல்ல. என்னோட உடல் சுபாவம் என்ன சொன்னா, இரவுல சாப்பிட்டா கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறதுக்காக அப்படி லைட்டா வயிற்றுல கொஞ்சம் எம்டியா போட்டுறது, கொஞ்சம் தொழில் பண்ண சௌரியமா இருக்குமே, ஒரு லைட்டா பிஸ்கட் சீட்டை சாப்பிட்டுக்குருவேன். அதுக்காக அந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் இது பண்ணிருக்கீங்க. அது நிறைய ஊர்களில் கெட்ட பேர் வந்துருச்சு. இன்னும் சில ஊர்களில் என்னை தவற அனுப்பிச்சுக்கிற மட்டும் இல்ல, நான் சாப்பிட போகாம இருக்க ஒரு காரணம் ஒண்ணு உண்டு. என்ன காரணம்? அப்படி உடல் ரீதியா ஒரு பிரச்சனை. சரி. எனக்கு பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிடறதுனா கொஞ்சம் பயம். ஆள் பார்க்கத்தான் பல்கா இருப்பேன். சரி. நான் ரொம்ப பயந்து சுவாவும் கொஞ்சம். ஏன் அப்படி? என்ன பயப்பா? டம்மி பீஸ்னே வச்சுக்கிறீங்களேன். ஆள் பார்க்க பெரிய ரவுடி எனக்கு அனுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா ஒரு பச்சை பிள்ளையாட்டேன்.
ஏன் பந்தியில் உட்காந்து சாப்பிட பயப்படுறா? பொம்பளை ஆளுங்க பரிமாறினாங்கன்னா தைரியமா சாப்பிடுவேன். ஓ இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? என்ன நீங்க யாரு நாங்க தெரிஞ்சு வச்சு என்ன உன்னைய மாதிரி சாணி தண்ணி பாட்டு நினைச்சியா? அது வரல. பெண்கள் பரிமாறும் போது தாய்மை உள்ளத்தோடு பரிமாறுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா இனிமேல் பாருங்க. பொம்பளை அவங்க பரிமாறிட்டு போகும்போது நல்லா கவனிங்களேன். ஒரு அக்கா வாழைக்காய் வச்சுட்டு போங்க, ஒரு அக்கா முட்டைக்கோசு வச்சுட்டு போங்க, ஒரு அக்கா வெண்டைக்காய் மண்டி வச்சுட்டு போங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படி திரும்பி அப்படி பார்வை நம்ம எதை அப்படி கையை வச்சு முதல்ல எடுத்து சாப்பிட்றோம். அப்படி பார்த்தா அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்கு. ஒரு கரண்டி சேர்த்து வை அப்படிப்பா. எதை நம்ம தொடலையோ அவனுக்கு அது பிடிக்காது போல அதை வச்சு வீண் பண்ணாத, இன்னொரு ஆளுக்கு வைக்கலாம். அவன் அப்படி கவனிச்சு பரிமாறா. அதுதான் தாய்மார்கள். ஆம்பளையால் பரிமாற வர்றான்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வரும்போது புல் போதிலேயே வருவேன். நாடகக்காரங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் பள்ளிக்கூட சாய் அப்படிமா அதுல ஒருத்தர் சொல்லா, டே என்ன சாவி உன் இடுப்புலதான் இருக்கு எடுத்துற தெரியும் நீ மூடு. நாங்கெல்லாம் அப்படின்னு சாவி எடுத்து அந்த கதை கூட சண்டை விடுவேன். எப்படி இப்படியுமே எப்படியுமே எப்படியுமே அந்த ஓட்டைக்குள்ள விட மாட்டேன். இப்ப நம்ம தான் அந்த சாவியை பிடிக்க கொண்டா மூதேவி. இந்த ஓட்டைக்குள்ளேயே விட முடியுது. எல்லாம் கல்யாணம் பண்ணி உன் தலையில தீவாரி கொண்டா அப்படின்னு போய் சாவியை போட்டு திறந்து கதவை திறந்து உள்ள போனா அண்டா அண்டாவா இருக்கும். கறி, மட்டன், சாப்ஸ், வறுவல், சுக்கா, மீன், முட்டை, நண்டு, நத்தை அவ்வளவு இருக்கும். வெறும் அண்டாண்டா மட்டும் தான் இருக்கும். நீங்க வெறும் அண்டாவில் தான் நீ போய் இறங்கி உட்கார விட கூட எல்லாம் நிறைஞ்சிருக்கும். நிறைஞ்சிடும். அங்க சாப்பிட போறவன் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சா சாப்பிட முடியும். ஏப்பா என்ன காரணம்? அப்படி ஒண்ணுன்னா எடுத்து எறிவாங்க, கப்பு கப்பு முடிச்சுக்கணும். ஒருத்தர் இலைய போட்டுக்கிட்டே போவேன், அதை ஒருத்தர் மிதிச்சு கிழிச்சுக்கிட்டே போவேன். அவனுக்கு அது கால் மிதி மாதிரி தெரியும் போல இருக்கு. ஒருத்தர் கிளாஸை வச்சுக்கிட்டே வருவேன், அதை ஒருத்தர் உதச்சு தட்டி விட்டுக்கிட்டே போவேன். இதை பூரா இழுத்து பிடிச்சு எப்படி இந்த சோத்தை தின்னு பண்ணும்டா அவனு உட்கார்ந்தா பார்த்தா அந்த மூளையில இருந்து ஒரு சவுண்ட் வரும். யார் அது? மாப்பிள்ளை கால் என்ன பரிமாற வேணே வேட்டை மடிச்சு கட்டுறா கிளாஸ் தட்டுதுல அவனு மாமே அதெல்லாம் பட்டு வெட்டி கட்டின பாரம்பரியம் அப்படின்னு ஏத்தி இங்க நெஞ்சில வெட்டிடுவேன். முன்ன டவுசர் போட்டுக்க மாட்டேன். அந்த ஞாபகம் இருக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே பரிமாறிட்டு போனா போயிடலாம். பந்தில யாரையாவது தெரிஞ்ச ஆளுகளை பார்த்து போடுவேன். மணிங்க நான் தாயா உன்னை பெட்டிக்கு போட சொன்னேன். நல்ல பாட்டா பாருங்க. புல் புல் அமுத கூடாது. என்ன நல்ல சாப்பிடு என்ன குறிக்கிற அப்படின்னு அவன் இலைக்கு முன்னாடி தானே குத்த வச்சு உட்காந்துருவேன். இது போய் இலையில உட்கார்ந்துருக்கும் தவக்கலையாட்ட. அப்ப அவன் முகத்தை பார்க்கணும். இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து சோத்தை திங்கிறதா சோத்தை விட்டாவே திங்கிறது எந்திரிச்சும் போக மாட்டேன். அங்கனே உட்காந்துருப்பேன். கையை வச்சு தள்ளாலும் போகாது. போயிட்டு ரிட்டர்ன் வர்றான். இதுல பக்கத்துல ஒருத்தன் அறப்போத அவன் சொந்த மச்சினி நானு எனக்கு வெறும் முட்டைக்கோசு வச்சிருக்கேன். பொட்டுக்காரனுக்கு மட்டும் கோலா உருண்டை சூப்பர் வச்சிருக்கேன். அவன் போதைக்கு அது கோலா உருண்டை மாதிரி தெரியுது. சூப்பரும் பாட்டை இருக்கு. நல்ல வேலை எடுத்து சூப்பாம விட்டான். அதுக்கு இவன் ஒவ்வொரு இலையாத்தான வச்சு வரணும். வரிசையா குத்த வச்சு போவேன். இதுல நம்ம ஆளுங்க 2 வரிசையா உட்காந்துருப்பா. சரி எப்படி இந்த பக்கம் ஆம்பளை ஆளு பொம்பளை ஆளு நடுவுல நிற்பான். நமக்கு குழம்பு ஊத்துறானா நல்லா சாப்பிடுங்க. இங்கிட்டு போய் மட்டார்னு அடிச்சு இன்னைக்கெல்லாம் டான்ஸ்கார பிள்ளை ராணிக்கு அடிச்சு கண்ணு இப்படி வீங்கிடுச்சு. துடிக்குது கடந்து பிள்ளை உருளுது. மாமா 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 கதல் என்னால உசுறு அப்பா உன்னை கேட்டாங்க. கதையை மட்டும் கேளு. கூட கிராஸ் பண்ண செருப்பு கட்ட புஞ்சு. நான் எவ்வளவு உயிர் போற வேதனையை சொல்லிக்கிட்டு இப்போ உனக்கு இந்த முறை ரொம்ப முக்கியமையா இருக்கா? துடிக்குது புள்ள. ஐயோ என்னம்மா என்னம்மா என்னால வலி தாங்க முடியும். பார்த்தேன் இது கண்ணு சமாச்சாரம். டக்குனு 108க்கு போன் பண்ணி மதுரை கொண்டு போயிட்டு மதுரை கொண்டு போனா அரவிந்த் ஆஸ்பத்திரியில் போய் கொண்டு போய் போட்டா சுத்தி வெளிநாட்டு டாக்டரா நிக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எதுல அடிச்சாங்கன்னு தெரியல. எப்படி கம்புல அடிச்சாங்களா இரும்புல அடிச்சாங்களா கத்திட்டு அடிச்சாங்களா? அந்த பிள்ளைய கேட்டா சொல்ல மாட்டேங்குது. எப்படி சொல்ல இதுல அடிச்சாங்கன்னு சொல்ல முடியும். நான் தான் டாக்டர் காதுக்குள்ள போய் சார் சாப்பிட்ற இடத்துல பரிமாறுற பார்த்து ஒருத்தன் போட்டு விட்டான். டாக்டர் அப்படி வரைச்சிட்டேன். இந்த பிள்ளைய நான் காப்பாத்திர ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல அவனை தூக்கிட்டாங்க. இளவட்ட கல்லாட்டம் இருக்கும் போல எம்பிட்டு பேருக்குள்ள காத்திருக்கான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். இதுக்கு பயந்துகிட்டு தான் நான் பந்தியில உட்கார்றதில்ல.
இன்னொன்னு ஹோட்டல்னா போயிருவேன். ஏன் இன்னைக்கு நான் வந்தது காரணமே என்ன காரணம்? என்ன காரணம்? டேபிள் சேர் போட்டுருந்துச்சு. ஓஹோ, நீ எவ்வளவு வேட்டி வச்சுக்காரன் கட்டினாலும் டேபிளுக்கு மேலே வந்துட போகுது. அது கிடையாதுல்ல. ஒரு தைரியம் தான். தைரியம் தான். நீங்களும் எச்சரிக்கையா இருங்க பெரியவள. கறி விருந்து கிடா வெட்டுன்னா கண்டிப்பா போதில்தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. வீட்டுல இருந்து போகும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க தண்ணி நின்று சாப்பிடாத ஆளுகள் இதுல கவனமா இருங்க. வீட்டுல இருந்து போயிட்டு இந்த பழைய காலன்ற அட்டை இருக்கும், இது மாதிரி கூட எடுத்து போலாம். அந்த மாதிரி அட்டை இருக்கும். அதுல ஒரு அட்டை கையில் எடுத்துக்கங்க. சோறு சூடா இருந்தா வீசிக்கிறதுக்காக அப்ப பாருங்க. பரிமாறிட்டு வர்றேன் அப்படி 6 வாரமா வர்றான்னு தெரிஞ்சுன்னா டக்குனு இலைக்கு முன்னாடி இந்த அட்டையை அப்படி வச்சிருங்க. அவன் என்னதான் குத்த வச்சு உட்காந்தாலும் அட்டைக்கு அங்கிட்டு தான் உட்காருங்க. புரியுதா? ஒருவேளை நீங்க அட்டையை வைக்கலன்னா அவன் இலையில பொட்டையில வச்சிருக்கேன். அப்புறம் பிரச்சனை. கவனமா பார்த்து இருந்துக்க ராஜாக்களா. போயிட்டு வரணும் ஐயா. மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு பிரியா அப்படி வருகிறேன். எல்லோருமே நல்லா இருக்கணும்.